வெல்கம் டு சதீஷ் அஃபிஷியல். நம்ம இன்றைக்கி நம்ம நிறைய டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலில் என்னென்னலாம் பண்ண போகிறோம்னா, நம்ம சேனலுக்காக நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். கிவ்அவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேவை. கிவ்அவேனா ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் சின்னதாக நம்ம சேனலுக்காக நம்ம இது பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம 1K சப்ஸ்கிரைப் வந்த பின்னாடிக்கு நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? 1K வந்த உடனே நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே பண்ணுவோம். அது என்னென்னா ஒரு சின்ன ப்ரைஸ் அமௌண்ட் கொடுப்போம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ரேண்டமாக எடுத்து நம்ம கொடுப்போம். அதுக்கு நீங்கள் எப்படி இது பண்ணணும்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேமையும் கீழே சென்ட் பண்ணணும். நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கிவ்அவேல எலிஜிபிள் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரீச் ஆகணுன்னே அந்த ஒரு இதில் நம்ம பார்ட்டிசிபேட் நீங்கள் கலந்துப்பீங்க. ஓகேங்களா? அதில் கிடைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம இன்றைக்கி எஸ்பிஓ பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபுல்லாக வாங்க போயிடலாம். நீ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துக்கலாம், இப்போ நியூ மெம்பர்ஸ்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணி விடுறீங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு எந்த கைட்னஸும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் கிடைக்கணுன்றதுக்காகவே நிறைய பேர் ஜாயினிங் கொடுத்து விட்டுறீங்க. அவங்கள மெயின்டெனன்ஸ் டாஸ்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதில்ல. அதனாலவே நிறைய கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன கண்டிஷன்னா, நீங்கள் இன்ட்ரடியூசராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் யாராச்சும் உங்கள் டீமை யாராச்சும் ரெஃபர் பண்ணி யாராச்சும் எடுக்கிறீங்கன்னா டவுன்லைன்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ நியூ மெம்பராக இப்போ அவங்களாம் அந்த குரூப்பில் ஆட் பண்ணி விடணும். ஆட் பண்ணி விட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 days டாஸ்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த 4 daysமே உங்களுக்கு அந்த குரூப்பில் அவங்க லிங்க்கு அவங்களுடைய பண்ண டாஸ்கோட லிங்க்கு ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி நேம் கொடுத்து அதில் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்கள் டவுன்லைன்ஸ்க்கு. ஓகேங்களா? எப்படின்னா அவங்க டாஸ்க் பண்ணோடனே அவங்களுடைய லிங்க்கை அந்த குரூப்பில் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் அது கீழே அவங்களுடைய நேமு ஸ்டாஃப் ஐடி கொடுத்து இது பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் இன்ட்ரடியூசராக நீங்கள் அவங்களுடைய லிங்க்கை போய் டச் பண்ணி நீங்கள் வெரிஃபை கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அவங்களுக்கு கைட்னஸ் கொடுங்க. சரிங்களா? அப்போ தான் அடுத்த மிஸ்டேக் இது மாதிரி நிறைய பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க இந்த டாஸ்கில். நிறைய இந்த மைக்ரோ டாஸ்கில் யூஆர்எல் நாட் ஓப்பன் இது மாதிரி நிறைய வருது. சரிங்களா? அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து பப்ளிக்காக மாற்றுது. இது மாதிரிலாம் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? அந்த குரூப்பில் இப்போ நீ டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணல நீங்கள் டவுன்லைன் ஆட் பண்ணிடியோ அவங்களும் அந்த லிங்க்கெலாம் அவங்களுடைய டாஸ்க் ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த குரூப்பில் மெயினாக ஒரு கமெண்டர் இருக்கணும். அந்த கமெண்டர் நீங்கள் எனி ஒன் கமெண்டர். சரிங்களா? அந்த குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் நம்ம சங்கர் சாரோட நம்ம எஸ்பிஓட சரிங்களா சங்கர் சாரோடைய எஸ்பிஓட ட்ரைனிங்கோட நோட்டீஸ் போர்டில் இருக்கும். சரிங்களா? எஸ்பிஓட அது. சரிங்களா? அந்த குரூப் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். குரூப் இல்லைனாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணுறப்ப சர்ச் காமிக்கும். சரிங்களா? அதில் அட்டு போட்டு அவங்களுடைய எஸ்பிஓ ட்ரைனர்னு சொல்லிட்டு போட்டிங்கனாவே அதில் ஷூ ஆகும். சரிங்களா? இது யாருக்கு அப்படி ஆட் பண்ண தெரியல நம்மளை கான்டாக்ட் பண்ண நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம எஸ்பிஓட நம்பராச்சும் அதில் ஆட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா ஒரு எனி ஒன் கமெண்டர் அவங்க செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களும் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு கொஸ்டின் ரிப்ளை பண்ணுறீங்களா, ஆன்சர் கொடுக்குறீங்களா, அவங்களுடைய டாஸ்க்கு எப்படி கரெக்ஷன் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி செக் பண்ணாமல் இது மாதிரிலாம் நிறைய நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு உங்கள் அமௌண்ட் டிடக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி உங்கள் டவுன்லைன்ஸ்க்கு நீங்கள் எதுவும் வெரிஃபை பண்ணாமல் எதுவும் இது பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய டாஸ்க் உங்களுடைய அமௌண்ட் டிடக்ஷன் ஆகும் உங்கள் வேலெட்டில் இருந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? டுடே டாஸ்க் சொல்லி இது பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் பாலிசி இப்போ யாரெல்லாம் எடுக்கலாம்னா இப்போ லிமிட்டட் தான். எப்போவுமே எல்லா மந்த்து எண்டுக்குமே ஸ்டார் ஹெல்த்தில் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். எவ்வளோ மெம்பர்ஸ் எடுப்பாங்கன்னா 50 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டார் ஹெல்த்தில் ரிக்வஸ்ட் எடுத்துப்பாங்க. யாரெல்லாம் இது கொடுக்கலன்னா, யாரெல்லாம் நீங்கள் இப்போ சேல்ஸ் டீமாக ஆகணும், நான் ப்ரொமோஷன் டீமில் இருக்கேன், நான் சேல்ஸ் டீமாக ஆகணும், ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இதில் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நீங்கள் மைக்ரோ டாஸ்கில் சேல்ஸ் டீமுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க, ஆனால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களுக்கும் இந்த இதில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணலாம். யார் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னா,
நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர், அதுக்கப்புறம் இந்த 2 கேட்டகரியில் வந்து ப்ரொமோஷன் டீமில் இருப்பீங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து டாஸ்க் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதான் டாஸ்க் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. அதனால வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து இந்த பர்மிஷனே கிடையாது ஓகேங்களா. இந்த கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் உங்களுக்கு வந்து ஒன்லி ஃபார் இந்த எலிட் பிளானில் இருந்துச்சுல்ல 9999 இந்த பிளானுக்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் எஜுகேஷனில் ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ குட் சாய்ஸ் சரிங்களா. யாரெல்லாம் இது பண்ணுறீங்களோ பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாலிசி கிடைக்கும் சரிங்களா. ஒருத்தர் மேலே தான் இந்த பாலிசி இது அப்ளை பண்ணி அவங்களுடைய இதில் பண்ண முடியும் நேமில் ஓகேங்களா. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 10,000 to 12,000 வரைக்கும் இருக்கும் ஒரு பாலிசிக்கு ஓகேங்களா. உங்களுக்கு பண்ணுறப்ப இங்கே வந்து இந்த வந்து 10,000 பாலிசி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் 3 ஐடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த 3 ஐடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களே கொடுத்துருவாங்க ஓகேங்களா. 3 ஐடிக்கு தேவைன்னா நம்மளுக்கு வந்து கோடு அவங்க கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அதை எப்படி இது பண்ணணும்னா, நீங்கள் ஒருத்தர் இப்போ நீங்கள் யாராச்சும் நீங்கள் 3 பேருக்கு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னா சேல்ஸ் டீம் மாறாமல் அவங்களுக்கு நீங்கள் இது பண்ணலாம். அவங்கக்கிட்டேருந்து இப்போ சும்மா ஒரு எக்ஸாக்டாக வந்து ஒரு 10,000 வச்சுக்கோங்க. 10,000னா 3 பேருக்கு ஐடி போடணுன்னாவே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி 4,000 கிட்டத்தட்ட ஆவரேஜாக வரும் சரிங்களா. 3,000 சரிங்களா. 3,000 எடுத்துங்க, 3,200 இல்லை 300 3,350 வரும் கிட்டத்தட்ட ஓகேங்களா. இந்த 3,350 இருந்தாவே நீங்கள் வந்து சேல்ஸ் டீமாக மாறிட முடியும் சரிங்களா. யாரெல்லாம் மாற முடியும்னா, யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுங்க யாராச்சும் அப்படி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அமௌண்ட் கொடுத்து ஒருத்தர் பேர் மேலேயே பாலிசி எடுத்துக்குங்க ஓகேங்களா. ஒருத்தர் மேலே எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து 3,000 சம்திங் தான், 3,500க்குள்ளவே உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு பெனிஃபிட் தானே, உங்களுக்கு நீங்கள் சேல்ஸ் டீமாகவும் மாறிட முடியும் ஓகேங்களா. இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி எப்படி ரிக்வெஸ்ட் கொடுக்குறது நம்ம தனியாகவே பார்த்துலாம் ஒரு வீடியோவில். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் நம்ம பர்ச்சேஸ் நீங்கள் யாராச்சும் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னா நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபுல் கைட்னஸ் கிடைக்கும் ஓகேங்களா. நீங்கள் 10,000 11,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து 3 ஐடிக்கு போட முடியும் ஓகேவா. 3 ஐடி போடுறப்ப எவ்வளோ பெனிஃபிட் பார்த்துக்குங்க ஓகேங்களா. யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் யாராச்சும் இது மாதிரி ப்ரொமோஷன் டீமில் இருந்தாலும் அவங்க சேல்ஸ் டீமாக மாறினா இந்த ஒரு சான்ஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் ஓகேங்களா. ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், அவங்க இதுலேயே வந்து பர்ச்சேஸ் இதில் போய்ட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். பை மோட் இருக்கும், உங்களுக்கு வந்து எஜுகேஷன் இருக்கும், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்ச் பண்ணி அதில் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள், எல்லாமே இது பண்ணி உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும் ஓகேங்களா. ஆனால் எடுக்க வேண்டியது 50 மெம்பர்ஸ் வரைக்கும் தான் அவங்க எடுப்பாங்க ஓகேங்களா. 50 மெம்பர்ஸ் வரைக்கும் தான் எடுத்துப்பாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ கொடுக்கணுமோ சீக்கிரமாக நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. நீங்கள் அப்போ தான் நீங்கள் இது பண்ணுவாங்க உங்களை, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த 50 மெம்பர்ஸ்க்குள்ளே நீங்கள் வருவீங்க சரிங்களா. இன்னும் வந்து 7 days தான் டைம் இருக்குது. இந்த மந்த் எண்டுக்குள்ளவே வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. அப்போ தான் வந்து இந்த நிறைய பெனிஃபிட்லாம் கிடைக்கும். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இந்த வேலெட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் மாதிரி இருந்தது. இப்போ கிடையாது, உங்களுடைய அமௌண்ட்டு போட்டு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேங்களா. வேலெட்டில் உங்கள் டாஸ்க் ஒர்க் பண்ண வேலெட்லேருந்து அமௌண்ட் எடுத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா. நீங்களாக வந்து ஓனாக வந்து நீங்களே அவங்க கம்பெனிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாக்டாக ஒரு 11,000 இருக்குன்னா பாலிசி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 11,000 பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கும் ஓகேவா. அது இல்லாமல் நான் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஆஃபரில் வந்து நிறைய அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க ரெஃபர் பண்ணி சரிங்களா. ரெஃபரல் பண்ணுறப்ப கரெக்டான ரெஃபரல் கொடுங்க. என்னென்னா இந்த 3 ரெஃபரல் 30 daysக்குள்ளே கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1,500 கிடைக்கும். அது இல்லாமல் 0 டிடக்ஷனில் உங்களுக்கு அது 4,500 கிடைச்சிரும். இது மாதிரி நிறைய பேர் பயன்படுத்தி கரெக்டான யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே நல்லா இது பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஏன் சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நிறைய பேர் அவங்களோட இந்த இது ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஆஃபர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்குது இல்லை. ஒரு 3 ஐடி ரெஃபரல் கொடுத்தா 0 டிடக்ஷனில் எக்ஸ்ட்ரா 1,500 கிடைக்குது ஓகேங்களா. என்ன ஒரு பெனிஃபிட்டில். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிடிஓ ஆஃபீஸ் வந்து நெக்ஸ்ட்டு விரைவில் வரப்போகுது. எப்போ வரப்போகுதுன்னா நெக்ஸ்ட் மந்த் மேபி இருக்கலாம் ஓகேங்களா. என்னென்னா ஒன்லி வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி இந்த ஆஃபர் வந்து 3 பேர் கொடுத்து நிறைய பேர் யூஸ் பண்ணி கவுண்ட் வந்து பிடிஓ ஆஃபீஸர் எப்படி எடுப்பாங்கன்னா உங்களுடைய ஆக்டிவ் கவுண்ட் வச்சு தான் எடுப்பாங்க ஓகேங்களா. பிடிஓ ஆஃபீஸருக்கு என்னென்னா ஒரு பிடிஓ ஆஃபீஸர் நீங்கள் செலக்ட் ஆகிட்டுனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் மாதிரி கிடைக்கும். எல்லாமே பெனிஃபிட்காக தான் சரிங்களா. இந்த யாராச்சும் நிறைய பேர் இப்போ டவுன்லைன்ஸ் கொடுக்குறீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு
சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீடியோ ஆஃபீஸருக்கு மட்டும் தான் எல்லாமே இது இருக்குன்னா நம்ம ஃப்ரீலான்சிங் ஒர்க் பற்றியும் இருக்குது சரிங்களா. ஃப்ரீலான்ஸும் விரைவில் நெக்ஸ்ட் மந்தில் வந்துடும். இன்னும் 10 டேஸ்க்கு அப்புறம் சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் சரிங்களா. ஃப்ரீலான்ஸ் ஒர்க் வந்து மேபி எல்லாமே தெரிஞ்சு போன விஷயம்னா ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு டாஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணினா கண்டென்ட் பப்ளிஷிங் மாதிரி. கண்டென்ட் பப்ளிஷ் வந்து அது தனி அமௌண்ட் சரிங்களா. அது ஃப்ரீலான்ஸுக்கு ஒர்க் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் மாதிரி. வீடியோ இல்லை ஃபோட்டோவோ இப்போ நம்ம வந்து எஸ்பிஐலேருந்து கொடுக்குறாங்கன்னா ஒரு இமேஜோ ஏதோ கொடுக்குறோன்னா அது எடிட் பண்ணி கொடுக்கணும் ஒரு சின்ன அமௌண்ட். இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, ஒரு ஃப்ரீயாக ஒரு இமேஜ் கொடுத்து அதை எடிட் பண்ணி யாரெல்லாம் சென்ட் பண்ணீங்களோ அவங்களெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் இருக்காங்களோ அதுக்குன்னு தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரீலான்சிங் சொல்லிட்டு. ஓகேங்களா. அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிருப்பாங்க சரிங்களா. அவங்களுக்குலாம் பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா. ஒரு இமேஜ் வரும், அது எடிட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க, ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான். ஓகேங்களா. நிறைய ஒரு ஒர்க்குக்கு கிடைக்கிது சரிங்களா ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கில். அது யாரெல்லாம் எடிட் பண்ண தெரியுமோ அவங்களாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்கள இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எவ்ரி டிஸ்ட்ரிக் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் இது மாதிரி டேலண்ட் பேஸில் எடுப்பாங்க சரிங்களா. ஒன்லி எடிட்டிங் மட்டும் தான் எடுப்பாங்கன்னா நிறைய டேலண்ட் பேஸ்லையும் எடுப்பாங்க சரிங்களா. இது எப்போ எடுப்பாங்கன்னா நம்ம பெண்டிங் அமௌண்ட் இந்த அமௌண்ட்லாம் எல்லாமே பெண்டிங் என்னென்ன பெண்டிங் இருக்கோ அந்த கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாவே அடுத்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும். எல்லா பெண்டிங் கிளியர் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிரும் நம்மளுக்கு. ஏன்னா எவ்ரி டிஸ்ட்ரிக் சரிங்களா 50 மெம்பர் சரிங்களா 50 மெம்பர்ஸ் எடுக்க போகிறாங்க. எல்லாமே என்னென்னா எல்லாம் உங்களோட டேலண்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ இப்போ எடிட்டிங் தெரிஞ்சுன்னா அந்த டேலண்ட்டை பற்றி ஒரு எவ்ரி டிஸ்ட்ரிக் 50 மெம்பர்ஸ் எடுப்பாங்க சரிங்களா. அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நடக்கும், நிறைய நடக்கும் சரிங்களா. அடுத்து வந்து கண்டென்ட் பப்ளிஷிங் ஒர்க்கும் நிறைய இருக்குது சரிங்களா. நிறைய கண்டென்ட் பப்ளிஷிங் ஒர்க்கில் வந்து உள்ள நிறைய அமௌண்ட் கிடைக்கும். இதில் ஒரு ஷேர் பண்ணி ஒரு போஸ்ட் பப்ளிஷ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து 200 ருபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா. இது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒன்லி இது யாருக்கெல்லாம் இந்த ஃபுல் அமௌண்ட் 200 கிடைக்கணும், சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் மார்க்கெட்டிங் எலிட் பிளானில் இருக்கிறவங்களுக்கு இந்த 200 ருபீஸ் கிடைக்கும் சரிங்களா கண்டென்ட் பப்ளிஷிங் ஒர்க்கில். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டு நிறைய பேர் இது பண்ணிருக்குங்க. ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, ஆனால் வந்து ஃபுல் அமௌண்ட்டு கிடைக்காது சரிங்களா. அவ்வளோ அமௌண்ட் கிடைக்காது. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் பப்ளிஷிங் ஒர்க்கு வந்து 200 கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது சரிங்களா. எப்படி தான் அவங்களுக்கு மந்த்லி 6000 கிடைச்சா உங்களுக்கு 3000 கிடைக்க சான்சஸ் இருக்குது சரிங்களா ப்ரொமோஷன் டீமுக்கு. அதுவும் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ ஓல்டு வித்ராவில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ கிளியர் 1 by 1 போடுவாங்கன்னா இன்னும் ஒர்க் வந்து நியூ வித்ராலுக்கு வந்து ப்ராசஸ் போய்ட்டு இருக்குது. இன்னும் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்னொரு 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. மேபி இந்த வீக்கில் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் 1 by 1 வந்து வித்ராவல் ஓல்டு வித்ராவல்லாம் எல்லாமே 1 by 1 போகும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நியூ வித்ராவில் நம்ம கொடுப்போம் சரிங்களா. இப்போ எப்படி நியூ பிளானில் ஜாயின் பண்ணுவோம்னா நியூ வித்ராவல் கொடுத்து உடனே குயிக்லியே எடுக்கிறாங்க சரிங்களா. எப்படி பார்த்தாலும் 7 டேஸ் ஒர்க்கிங் டேஸே ஆகுது. அதுக்கு முன்னாடியே எல்லோரும் கிடைச்சிருது. அது மாதிரி தான் இப்போ நம்மளும் நியூ வித்ராவல் கொடுத்தோன்னா எல்லோரும் அவங்களுக்கும் சீக்கிரமாக குயிக்காகவே கிடைச்சிடும். எப்படி நம்ம 2023 அவ்வளோ பேமெண்ட் குயிக்காக நம்மளுக்கு கிடைச்சதோ அது மாதிரி வந்து 2025 அதுக்கு இன்னும் குயிக்காகவே நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 1 by 1 நடக்கும். எல்லாம் நியூ மெம்பர்ஸ் மட்டும் வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளுக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். இன்னும் குயிக்காக நம்ம விரைவில் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். எல்லாம் 1 by 1 பேமெண்ட்டாக நம்மளுக்கு சீக்கிரமாக குயிக்காக ரிசீவ் ஆகிடும் சரிங்களா. யாரும் இதை நினச்சி இது பண்ணாதே. இன்னும் ரீஃபண்ட் மெம்பர்ஸ் எங்களுக்கு இந்த அப்டேட் எதுன்னு தெரியல யாரும் கேட்காதீங்க. ரீஃபண்டுக்கும் உங்களுக்கு வந்து குயிக்காக போட்டுருவாங்க. இன்னும் அதை பற்றி ரீஃபண்ட் அமௌண்ட் எப்போ இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 2-3 டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் சரிங்களா. ரீஃபண்ட் மெம்பர்ஸ் தான் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. அது கன்ஃபார்மாக அது என்ன கிளியர் ஆகிடுச்சுன்னா 2-3 டேஸில் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம ரீஃபண்ட் பற்றி நிறைய கொடுப்போம். ஆனால் கொடுத்தாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுங்க ரீஃபண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறீங்களா. ஓகேங்களா. எப்படியும் இந்த பெண்டிங் எல்லாமே கிளியர் ஆகிடும். ரீஃபண்ட் மெம்பர்ஸ் கிளியர் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்லி இது ஆகிடும். ஓகேங்களா. யாரும் ஃபீல் பண்ணாதே ரீஃபண்ட் கொடுத்துட்டு ஓகேங்களா. உங்களுக்கும் சீக்கிரமாக கிடைச்சிரும் அமௌண்ட்டு. உங்களுக்கும் விட்டுற மாட்டாங்க சரிங்களா. உங்களுக்கும் சீக்கிரமாக கிடைச்சிரும். கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா நம்ம சதீஷ் அஃபிஷியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எஸ்பிஓ டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து தெரியும் சரிங்களா. இதை பற்றி நிறைய அப்டேட் கிடைக்கும் சரிங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் டவுன்லோட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 1 by 1 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய. ஓகேவா. மீண்டும் அடுத்த வீடியோவில் எஸ்பிஓ டீட்டெயில் பற்றி சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.